வணக்கம். மார்க்கெட் மோரார்லெஸ் நேற்று மாதிரி தான் இருந்திருக்கு. நேற்று மார்க்கெட் ஒரு உச்சத்துலேருந்து கீழே வந்துச்சு. இன்னைக்கு அந்த உச்சத்தை போய் டச் பண்ணிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இன்ட்ராடே ஸ்விங் 207 பாயிண்ட்ஸ், லோ டு ஹை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 207 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 22 பாயிண்ட்ஸ், ப்ளஸ் 22 பாயிண்ட்ஸ். மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் 24,849 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமில் இருக்குது. 233 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 108 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 54 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 500 பாயிண்ட்ஸ், 498 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் நடந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் அப்படி தான் போயிட்டு வந்துச்சு. இன்னமும் அந்த 25,000 தான் ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கால் 25,100 ரைட் ஆயிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, டியூஸ்டே எக்ஸ்பைரி இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. மண்டே அண்ட் டியூஸ்டே இருக்குது. மண்டே இன்னைக்கு பேங்கிங் ஹாலிடே இன்னையிலேருந்து மண்டேக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. பேங்கிங் ஹாலிடேஸ் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. இன்றைக்கி க்ளோஸ் டு அபவுட் 1,91 lakhs கால் மட்டும் 25,000 ரைட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் 21,000 க்ராஸ் பண்ணாதுன்ற மாதிரி தான் காட்டிகிட்ருக்கு. எடுத்துங்களா, க்ளோஸ் டு அபவுட் 2 crore கால்ஸ் அங்கே ரைட் ஆகிருக்கு. அண்ட் 25,100 க்ளோஸ் டு அபவுட் 1 crore கால் ரைட் ஆயிருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. 24,500 தான் ஹையஸ்ட் புட்டாக இருக்குது. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் 24,600, 650 எல்லா இடத்துலையுமே க்ளோஸ் டு அபவுட் 1 crore புட்டு ரைட் ஆயிருக்கு. 24,500 1.3 crore புட்டு ரைட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் நேற்று லெவல் தான். 55,000 ஹையஸ்ட் காலும் அண்ட் 54,500 ஹையஸ்ட் புட்டும் இருந்திருக்கு. நேற்றும் ஆல்மோஸ்ட் 54 இருந்துச்சு. செகண்ட் ஹையஸ்ட் 54,350 இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அப்படி மேலே ஏறி வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் எந்த விதமான டைரக்ஷன்ஸும் கிடையாது, காட்ட மாட்டேங்குது. மெயினாக இன்னைக்கு யூஎஸில் இருக்கிற ஜாப் டேட்டாஸ் வேணும். அண்ட் கொஞ்சம் அடங்குற மாதிரி தெரியுது. நேரடியாக பெரிய பிஸ்தா இல்லை யூஎஸ். ஸோ அவ்வளோ ஈஸியாக அவங்க அடங்கி வர மாட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ப்ராபப்ளி தே ஆர் ட்ரைங் டு கன்வின்ஸ். நேற்று யூஎஸில் டெக் ஜெயின்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. மோஸ்ட்டாக அந்த டெக் ஜெயின்ட்டோட சிஇஓஸ் யார்? இந்தியன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு டின்னர் கொடுத்து ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் வாட் அமெரிக்கா இஸ் கோயிங் டு டூ. ஏன்னா நேற்று போலண்டோட பிரசிடெண்ட் அவர் வந்திருந்தார். அவங்க கூட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு இந்தியா மேலே இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் சாங்ஷன், இன்னும் செகண்ட் இருக்குது, தேர்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் இஸ் ஸோ மச் ஸோ ஆன் யூஎஸ் தட் இந்தியாவை நீங்கள் கைவிட முடியாது, நீங்கள் விட்டால் நஷ்டம் இந்தியா கிடையாது உங்களுக்கு தான்ன்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொன்று சைடு இன்னும் கை வைக்க வேண்டிய இடத்துல கை வைக்கல. வச்சிச்சுன்னு சொன்னால் இந்தியாவுக்கு பெரு நஷ்டம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளும் அந்த கெத்தில் உட்கார முடியாது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், இன்றைக்கி டிசிஎஸ் இன்ஃபோசிஸோட க்ளோஸ் டு அபவுட் 65% ரெவென்யூ யூஎஸ்லேருந்து தான் வருது. விப்ரோக்கு 55% பக்கமாக வருது. ஹெச்சிஎலுக்கு ஆல்மோஸ்ட் 50% பக்கமாக யூஎஸ்லேருந்து வருது. நிறைய இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு யூஎஸ்லேருந்து மேஜர் ரெவென்யூஸ் வந்துட்டுருக்கு. நினச்சி பாருங்களேன், இந்த ஒரு இதில் இந்த செக்டாருக்கு அவங்க பெருசாக ஏதாச்சும் டாக்ஸேஷன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை யூஎஸ் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று கை வைக்கிறாங்கன்னு சொன்னால் நினச்சி பாருங்களேன், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎலோட நிலைமை என்ன ஆகும்? 0.1 இவங்க சர்வைவ் பண்ணுறதுக்கோசரம் எத்தனை லட்சம் பேரை ஜாப் லே ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்தியாவும் அந்த ரிஜிட் பொசிஷனில் நிற்க முடியாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதான் இருக்கும். பட் டெஃபினட்டாக இந்தியாவில் அட் எனி ரீசன்ஸ் அவங்க இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ண விடமாட்டாங்க. அண்ட் ரெண்டாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸை விடமாட்டாங்க. அதே மாதிரி பவுட்ரி ப்ராடக்ட்ஸையும் விடமாட்டாங்க. இது மூணுமே ஓட் பேங்க், ரைட்? நம்ம ஊரில் இருக்கிற விவசாயிங்களுக்காகட்டும், இல்லை பால் இது பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், இல்லை கோழி வளர்க்குறவங்களாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே இட்ஸ் எ பிக் ஓட் பேங்க். அண்ட் எனி பொலிட்டீஷியன்ஸ் இதை மீறுறது மிக 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 கஷ்டம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈவன் இஃப் ரஷ்யாட்ட நம்ம ஆயில் வாங்குறது நிப்பாட்டினாலும் இந்த ஒரு பிரச்சனை நிற்கிது. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாட் இஸ் கோயிங் டு பி தி ஸ்டாண்ட். ஏன்னா அமெரிக்காவும் அதே லெவலில் நிற்க முடியாது, இந்தியாவும் அதே லெவலில் நிற்க முடியாது. மோஸ்ட் லைக்லி
எல்லாரும் சொல்கிறது வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் அக்டோபர் நவம்பரில் வந்து வி மே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் டீல். அது வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு இருக்கிற. இன்னொன்று புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பி வந்திருக்கு நம்மளுக்கு. இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் பேஸ்ட் டெரரிஸ்ட் குரூப் வந்து சொல்லியிருக்கு தட் இந்தியாவில் வந்து 34 ஹியூமன் பாம்ஸை வந்து நாங்கள் வந்து மனித வெடிகுண்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அண்ட் இது எப்போ வேணாலும் வெடிக்கும். 400 கிலோ TNT ரைட் பாம்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துருக்குறோன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஹிண்ட்டில் ஓப்பன் சேலஞ்ச். இது வந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது தெரியாது. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இன்னும் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து ஃபுல்லாக முடியல, பாக்கி இருக்குது, மிச்சம் மீதி பாக்கி இருக்குது. ப்ராபப்ளி செப்டம்பர் இல்லை தீபாவளிக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒன்று இருக்குன்ற மாதிரி காட்டிகிட்ருக்காங்க. ஸோ தெரியல, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் இருந்துச்சுனால் அடுத்த கட்ட இந்தியாவோட நடவடிக்கை என்ன இருக்குன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மீன் டைம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்ட் ப்ரைஸ் ஆகட்டும், சில்வர் ப்ரைஸ் ஆகட்டும், இல்லை க்ரூட் ப்ரைஸ் ஆகட்டும், எந்த விதமான பெரிய மாற்றமும் கிடையாது. இந்தியாவில் அரௌண்ட் அந்த 11,000 ஜோனில் தான் வந்து கோல்டு இருக்குது. 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு 10,975 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,27,000 பக்கமாக வந்து சில்வர் 999 குவாலிட்டி சில்வர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 88.25 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து பிலோ 98 வந்துருச்சு. வேறஸ் 30-year பாண்ட் மார்க்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 4.87 வந்து நிற்கிது. அந்த 4.9 கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் ஏ ரேஞ்ச் பவுண்ட். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ரேஞ்ச் பவுண்டில் வந்து மோர் தென் 3-4-5 months இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த சைடு போனாலும், மே சைட்லேயும் சரி கீ சைட்லேயும் சரி வந்தாலும் பெரிய மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ருப்பி எடுத்துங்க. க்ளோஸ் அபவுட் 4 years வந்து அந்த ரேஞ்சிலே இருந்துச்சு, 80 to 82 ரேஞ்சிலே இருந்துச்சு. அது உடைக்கும் போதும் ஆல்மோஸ்ட் 88 தாண்டி இருந்து நிற்கிது. ஸோ எப்பயுமே வந்து அந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும் போதும் வெடிச்சிச்சுன்னு சொன்னால் ப்ரைஸ் எந்த சைடு மூவ் ஆனாலும் பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் நான் எதிர்பார்க்குறேன், ப்ளஸ் உங்களோட கமெண்ட்டும் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.